பாருங்க ஆண்டி, பாருங்க. நீ மொட்டையா சொன்னா என்னத்த பாக்க? ஒண்ணு சொல்லுங்க ஆண்டி. நீங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? பார்த்தா உனக்கு தெரியாதோ? தெரியல ஆண்டி. ஒண்ணு சொன்னீங்கன்னா நாங்க கரெக்டா இருக்கான்னு பாப்போம். இது மாடிக்கு போற படிக்கட்டு. அப்படியே மாடிக்கு போறதுக்கு படிக்கட்ட வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்களோ? ஆமா, வீட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கோம். உனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது வீட்டுக்குள்ள படி வைப்பாவன்னு? இல்ல ஆண்டி, தெரியும். ஆனா நீங்க உள்ள வச்சிருக்கே தெரியாதுல, அத கேட்டேன். நாங்க உள்ளதான் வச்சிருக்கோம். உன் வீடு மாதிரி வெளியெல்லாம் படிக்கட்டு கட்டே இல்ல. பெரிய பணக்கார வீட்லலாம் இப்படிதான் படிக்கட்டு கட்டுவாங்க. ஓஹோ, அப்படியா? நீங்க பெரிய பணக்கார வீலா? ஆமா, குழந்தை அப்பா விட நீங்க பணக்கார வீலோ? நாங்களும் அவியலுக்கு சரி சமந்தான். இல்லாண்டி, குழந்தை அப்பாவோட வீடு மெட்ராஸ்ல பாத்தியெல்லாம் எப்படி இருந்துச்சு? நீ இதை விட பெருசு. அதாண்டி கேட்டேன், நீங்க அவியலை விட பெரிய பணக்கார வீலா? நீ அவிய அளவுக்கு இல்லாட்டியோ நாங்களும் பெரிய பணக்கார வீதா. சரி சரி. ஆமா, இந்த சேர்ல எதுக்கு இங்க போட்டு வச்சிருக்கு? இது டைனிங் டேபிள். டைனிங் டேபிள்னா சாப்பிடு எதுக்கு? ஓ, அப்படியே இதத்தான் சாப்பிடுவீங்களோ? சரி, என்ன என்கிட்ட வம்பு இழுக்கிறதுக்குனே வந்திருக்கியோ? ஆண்டி, நீங்க தானே சாப்பிடுதுன்னு சொன்னியே. நீங்க பெரிய பணக்காரவியலா, அதனால வித்தியாசமா சாப்பிடுவீங்களோன்னு நினைச்சேன். இங்க பாரு, நீ என் பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டு இருக்கா. இதுக்கு மேல நான் மனசியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். டைனிங் டேபிள்ல என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதோ? தெரியாதாண்டி, சொல்லுங்க. இதுலதான் உட்கார்ந்து சாப்பிடுவோம். சோறுல சோறு சாப்பிடுவோம். இப்ப புரிஞ்சிட்டு. அப்புறம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு என்னென்னலாம் விதவிதமா சாப்பிடுவே, இல்ல சோறு மட்டும் திபியலா? சோறு, குழம்பு, கூட்டு, பொரியல் எல்லாத்தையும் வச்சுதான் திம்போம். டிஃபன் செஞ்சாலும் சாம்பார் சட்னி இல்லாம சாப்பிட மாட்டோம். போதுமா? சரி சரி. ஊறுகாய், மாறு, ரசம் இருக்கும்ல? எல்லாம் இருக்கும். ஒரு நாள் நாங்க சாப்பிடும் போது வந்து பாரு. அது வந்து ஆண்டி, குழந்தை உங்க வீட்டுல வந்து சாப்பிடும்போது எல்லாம் விதவிதமா இருக்குமாண்டி பார்த்தேன், அதை கேட்டேன். அப்புறம் அங்கே சேர் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 தான் இருக்கு. ஆண்டி, 6 சேர்ல பத்தாதுல்ல? ஏன் பத்தாது? எங்க வீட்டுல 3 பேர், அவளோட சேர்த்து 4. ஏன்னா 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்தாலும் உட்காந்து சாப்பிட இடம் இருக்கு. ஆண்டி, டாடி வீட்டுல சேர் வேண்டே நிறைய பேர் இருக்காவ. இப்ப பாருங்க, நாங்களும் அவளுக்கு சொந்தக்காரர்கள் ஆயிட்டோம். அதனால அடிக்கடி வந்து போவோம்ல. இப்ப நாங்களாம் வந்துக்கோன்னு வச்சிருங்க, வந்து சேர்ல உட்காந்துட்டோம். நீங்களே எங்க போய் உட்காந்து சாப்பிடுவீ, அதை கேட்கேன். நீ எதுக்கு இங்க வரணும்? உங்களை வேலைலாம் கூப்பிட்டு வச்சு நான் என்ன விருந்து வைக்க போறேன்? ஆண்டி, அப்படின்னா நான் இதை போய் டாடி கிட்ட சொல்லிடட்டுமா? ஒன்னும் வேண்டாம், எங்க வீட்டுல இன்னும் நிறைய சேர் இருக்கு. இல்லனா 6 பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த 6 பேர் சாப்பிடுவாங்க. ஓ, அப்படி சொல்றீங்களோ? ஆனா சாப்பிடும்போது எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அங்க டாடி வீட்டுல பத்தியெல்லாம் எவ்வளவு சேர் கிடந்துச்சு, பெரிய டேபிள். அதுக்கு தான் கேட்டேன். 6 சேர் பத்தாதாண்டி? ஆமா மக்கடமா, சேராது 6 வச்சிருக்கிய. டேபிள் ஒண்ணே ஒண்ணு தானே இருக்கு. என்ன கேட்ட? இல்ல வானரே, சேர் 6 கிடக்கு, டேபிள் ஒண்ணு தானே கிடக்கு, அதான் கேட்டேன். நீங்க மட்டுமே கேள்வி கேட்டிட்டு இருக்கீங்களா? நாங்களும் வீடு பார்க்க தானே வந்திருக்கோம், அத வியாபாரமா ஒரு கேள்வி கேட்டேன். ரொம்ப அழகா கேட்டமா, ரொம்ப அழகா கேள்வி கேட்டேன். கிளின்னு கிழிச்சிட்ட மாதிரி கிளின்னு கிழிச்சிட்ட. சே, கேள்வி கேட்கறதுக்காக என்ன வேணாலும் கேப்பியோ? இந்த வீட்டுல சேரே 6 தான் கிடக்கு, டேபிள் 6 வாங்கி போடுவோம் நினைச்சிட்டு இருக்கியோ? வாயை மூடிட்டு வரணும். சரோஜா, நீ கேளு. சரிக்கா, சரி. ஆண்டி, இந்த சாப்பிடிய டேபிளையும் சேரையும் கொஞ்சம் அதிகமா எக்ஸ்ட்ரா வாங்கி போடுங்க. ஏன்னா நாங்களும் அடிக்கடி என்ன வந்து போவோம். இல்லைன்னா நீங்க தான் கீழே உட்காந்து சாப்பிட வேண்டியிருக்கும், பாத்துக்கிடுங்க. பாவம், நீங்களே முட்டி வலி கால் வலின்னு சொல்லிட்டு கிடப்பிய, உங்களுக்கு வயசாகி போச்சு. உங்க நல்லதுக்காக தான் சொல்லி ஆண்டி. முட்டு வலி இருந்தா நல்லா மீன் சாப்பிடுங்க முக்காடம்மா. ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தா தேனாம உங்களுக்கு மீன் எடுத்துட்டு வந்துருவேன். இல்லன்னு வச்சுக்கிடுங்க, என் நம்பரை தாரேன். போன் போட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டா வாசல்ல வந்து நிப்பேன். ஹோம் டெலிவரி கொண்டு வரதுக்கு வேற 50 ரூபாய் தான். 1 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டர்னா 100 ரூபாய் வரும். போதும் நிறுத்து. என்ன மீன் விளம்பரம் பண்றியா? மீன் விளம்பரம்? நீ மாப்பிள்ளை வீடு பார்க்க கொஞ்சம் மீன் வியாபாரம் பண்ண கொஞ்சம் மீன்காரி. வாயை மூடிக்கிட்டே ஒழுங்கா பின்னாடி வா. ஆண்டி பணக்காரவியதான், கடலுக்கே கப்பல் வாங்கி கொண்டு போய் விட்டு பிடிச்சிட்டு வருவாவ. ஆண்டி, நான் சொன்னது சரிதானே? இந்த மீன்காரி மீன் திங்க மாட்டேதானே? வாயை மூடிட்டு வாங்க. ஒருவேளை வாங்கி திங்குமோ? இதுதான் என்னோட பெட்ரூம், பாத்துக்க. சரி, பெட்ரூம் தெரியுது. இந்த பெட்ரூமே பாத்துக்கிட்டா எப்படி? இந்த பெட்ரூமுக்கு பாத்ரூம் இருக்கா? அதையும் காமிங்க ஆண்டி. பாத்ரூம் எதுக்கு? மாப்பிள்ளை வீட்டை சுத்தி பார்க்க வந்தா வீட்டை மட்டும் சுத்தி பார்த்துட்டு போங்கலாம். பாத்ரூம்ல யாராவது திறந்து காட்டுவோம்ல? ஆண்டி, அப்படின்னா டாடிட்ட போய் கேட்டுட்டு வரட்டுமா?
எல்லா பெட்ரூம்லயும் இருக்கா இல்லையா? பாத்ரூம்லாம் இருக்கு. அப்படியே அப்ப காட்டுங்க ஆண்டி, நாங்க பாத்துறியோம். வந்து தொலைங்க. சரி, எல்லாத்துக்கும் டாடிட்ட சொல்லிட்டாங்க. வந்தாலும் இவ்வளவு எது கூட்டிட்டு வந்தாருன்னு தெரியல. நம்மளுக்கு தான் பெரிய சோதனையா இருக்கு. என்ன தீதி இப்படி நாரிகள் இது? ஆண்டி, உங்க வீட்டு பாத்ரூம் கழுவவே மாட்டீல? உனக்கு தான் மூக்கு சரியில்லை. போய் அதை சரி பாரு முதல்ல. என் வீட்டை வந்து குறைச்சல வந்துட்டா. பாத்ரூம் கழுவுறதுக்கு நான் தனியா ஆள் வச்சிருக்கேன். ஓஹோ, அதனால தான் இப்படி நாத்தோ. ஆண்டி, நீங்க பாரு பாத்ரூம் நீங்க கழுவ வேண்டியதானே? நீங்க கழுவுனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சுத்தமா கழுவலாம். வந்து நிக்கவே முடியலையா, பயங்கரமா நாருதே. கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சு விடுங்க. எல்லாம் அடிச்சுதான் இருக்கு, அதனால தான் ஒரு நாத்தமா இங்க இல்ல. ஓஹோ, வாட வரக்கூடாது அடிச்சு வச்சிருக்கீங்களோ? சரி சரி, அது என்னது? வெஸ்டர்ன் டாய்லெட். வெஸ்டர்ன் டாய்லெட்டா? இந்தியன் டாய்லெட் இல்லையோ? இல்ல, எங்க வீட்ல யாராவது யூஸ் பண்ண மாட்டோம். அதனால எல்லா ரூம்லயும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான். ஓஹோ, அப்படியே நீங்க யாரும் போக மாட்டீங்களோ? இந்தியன் டாய்லெட் ஓடு வைங்க ஆண்டி. ஏன்னா உங்களுக்கு பிடிக்காட்டியும் மத்தவங்களுக்கு பிடிக்கும்ல. அப்புறம் இது என்னது? வாஷ் பேஷன். அப்படின்னா இங்க தான் போட்டு பாத்திரம் விளக்குவீங்களோ? பாத்ரூம்க்குள்ள கொண்டு வந்து பாத்திரத்தை விளக்கியது ஒரு மாதிரி சங்கடமா இருக்காது? இத கிச்சனுக்கு மாத்திருங்க ஆண்டி. சரி, உன்னைய மாதிரி ஒரு பாடி கட்டின முட்டாள நான் பார்த்ததே இல்ல. உன்னைய போய் மாப்பிள்ளை வீட்டு சித்தி வாக்க கூட்டிட்டு வந்திருக்காரு பாரு, அவராதான் சொல்லணும். என்ன சொல்லணும் ஆண்டி? அப்படின்னா டாடியை கூடட்டுமா சொல்றீல? போய மூடு, நான் எதுவும் சொல்ல விரும்பல. இந்த வாஷ் பேஷன் ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கும் பிரஷ் பண்றதுக்கும் வச்சிருக்கு. ஓ அப்படியே அதுவே பண்ணி விட்டுருமா? கடவுளே, நீ ஏன் சுவாரிக்கிறியே? ஆண்டி கோபப்படாம சொல்லுங்க ஆண்டி. எதுக்கு வச்சிருக்கீன்னு தெரிஞ்சாதானே சரி இருக்கணுமா வேண்டாமான்னு சொல்ல முடியும். வாஷ் பேஷன் பொண்ணு வேலைக்கு துப்புறதுக்கு, கை கழுவுறதுக்கு. ஓ அப்படியே ஆண்டி, சரி சரி இருந்துட்டு போட்டோம். எங்களுக்கு வளர்த்தியா இருக்கான்னு அந்த குழந்தைக்கு பத்துமா என்னன்னு தெரியலையே. கொஞ்சம் தூக்கல வைங்க ஆண்டி. நல்லா தூக்கலா தான் இருக்கு. சரி ஆண்டி. அப்புறம் இங்க வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? பாத்ரூம்ல என்ன பண்ணுவாவ? குளிப்பாவ. திரும்பி பாரு, எங்க வீட்ல பாத் டப்பு இருக்கு. எதுக்கு இந்த டப்பு கப்பெல்லாம் வாங்கி வைக்கிறிய? ஒரு கப்பே போதுமாண்டி. திரும்பி போறப்பதான் தெரியும். டப்புனா என்னன்னு தெரியாதவளா வீடு பார்க்க வந்திருக்கா. திரும்பி பார்த்து தொலை. என் பின்னால மீன்காரி தான் இருக்கா. இவ தலை கூட வர முடியல. எப்ப டப்பானா? குனிஞ்சு பாரு, குளிக்கிற டப்பு இருக்கு. ஓ இதுதான் டப்பா. நாங்க இது தொட்டின்னு சொல்லுவோம். எங்க வீட்லயும் இதை விட பெரிய தொட்டி இருக்காண்டி. அத நாங்க இப்ப யூஸ் பண்ணாம இருக்கு. ஆமா, தொட்டி தூக்கி பாத்ரூம்க்குள்ள வச்சிருக்கீல, உங்களுக்கு தண்ணி பஞ்சமோ? ஷோ, டப்புனா என்னன்னு தெரியாதா உனக்கு? அதுல படுத்துக்கிட்டு தான் நாங்க குளிப்போம். படுத்துக்கிட்டு குளிப்பீங்களா? எதுக்கு படுத்துக்கிட்டு எது குளிக்கணும்? நின்னுட்டு தானே குளிக்கணும், அதான முறை. இல்லன்னா உட்கார்ந்தாது குளிக்கலாம். அது என்ன படுத்து குளியல்? எங்க வீட்ல எல்லாம் அப்படிதான் குளிப்போம், நல்லா இருக்கும். ஆண்டி, டப்பு வாங்கி வச்சது சொத்த நீளம் வாங்கி வைக்க கூடாதா? இது உங்களுக்கு சரியா இருக்கும், அந்த குழந்தைக்கு சரியா இருக்காதே. அப்படின்னா கொஞ்சம் பெருசா வாங்கி வைங்க. எனக்கு எல்லாம் தெரியும், என் மருமகளுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு. நீ ரொம்ப பேசாத ஆண்டி. குழந்தை வந்து சொல்லக்கு முன்னாடி நான் சொல்லணுமேன்னு சொன்னேன். இனியதான் வீடு பார்க்க கூட்டிட்டு வந்தாவே எது சரியா இருக்கு சரியில்லைன்னு சொல்லணும்ல, அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறியா வானரு? கேளு கேளு. என்னம்மா முட்டாடு போட்டவியலே? பாத்ரூம்ல எல்லாம் இருக்கு சரி, ஆனா ஒரு பக்கெட் இல்ல, ஒரு கப் இல்ல. குவாரி எப்படி குளிக்கிறது தண்ணியே? மீன்காரி கொஞ்சம் விவரமான கேள்வி கேட்டிருக்காளே. ஆண்டி பதில் சொல்லுங்க ஆண்டி. அதெல்லாம் இருக்கு, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். நானே படுத்துட்டு குளிக்க டப்பு வாங்கி வச்சிருக்கேன், எதுக்கு கோரிட்டு குளிக்கணும்? கேள்வியே தப்பாதான் இருக்கு. பிசாண்டி கப்பு இல்லல, அதனால ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்காவே. சரோஜாவே நல்ல வசதியான வயதான், என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பாவே. எதுக்கு போட்டுட்டு இத்தனை கேள்வி கேட்டுட்டு கிடக்குறியே? ஏக்கா, பொண்ணு கட்டி கொடுக்கலக்கா, இப்படிலாம் கேட்கணுக்கா. அது மட்டும் இல்லாம இவிய குணங்கள் என்னன்னு பக்கத்துல எல்லாம் விசாரிக்கணும்ல. அதான் இவிய குணம்லாம் நமக்கு தெரியும்ல. ஏக்கா அதெல்லாம் முடியாதுக்கா, முறைப்படி நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. அதனால எல்லாத்தையும் விசாரிக்கணும், பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் தோண்டி துளாவி ஆராய்ச்சல் பண்ணணும். சரி சரோஜா, ஏதோ வருத்தப்பட்ட கூடாதுல, அதுதான் சொல்லி. ஆண்டி முக்காடாண்டி, அப்புறம் பாத்ரூம்ல கப்பு பக்கெட் எதுவுமே இல்லை, அதெல்லாம் வாங்கி போட்டு வைங்க. தண்ணி இல்லாத அன்னைக்கு பிடிச்சு குளிக்க பக்கெட் வேணும்ல. தெரியும் தெரியும், எங்க வீட்ல எல்லாம் இருக்கு. எவ்வளவு நேரம் தான் பாத்ரூமே சுத்தி பார்த்துட்டு இருப்பீங்க? வாங்க போலாம். படுத்துட்டு குளிக்க டப்பு நல்லாதான் இருக்கு. எங்க வீட்டுல இதை மறந்துட்டோமே, ஒண்ணு வாங்கி வச்சே ஆகணும். நம்மள அழகா படுத்துட்டு குளிக்கலாம். வாசி பேசணும்னு வைக்கணும், இதுவும் இல்லை. வேற என்னெல்லாம் இங்க இருக்குன்னு பார்த்துட்டு போகணும். இதுதான் எங்க வீட்டு கிச்சன்.
ஓஹோ இதுதான் கிச்சனோ? கிச்சன்னு சொல்றியே, ஒரு பாத்திரத்தை கூட காணோம். இது ஸ்மார்ட் கிச்சன். ஸ்மார்ட் கிச்சன்னா பாத்திரத்துல சமைக்க முடியலோ? பாத்திரத்துல தான் சமைப்போம். ஆனா சமைச்சு முடிச்சிட்டே வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருவோம், வெளியே தெரியாது. ஓஹோ அப்படியே எல்லாத்தையும் கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருவீங்களோ? ஏன்டி அப்படின்னா பாத்திரம் ஒழுங்கா விளக்க மாட்டீங்களோ? யார பாத்திரம் கூட நீ ஒளிச்சு வச்சிருப்பிய போல இருக்கு. இன்னைக்கு சமைச்சீங்களா இல்லையா? அதெல்லாம் சமைச்சாச்சு. சமைச்சிட்டு சாப்பிட்டியெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? எல்லாம் என் தலை எழுத்து. நாங்க சமைச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. உனக்கு சாப்பாடு வேணா சொல்லு, செஞ்சு தாரேன். அப்போ உங்க வீட்ல சாப்பாடு இல்ல. இந்த மாதிரி ஸ்மார்ட் கிச்சன்லாம் வச்சிருந்தாச்சுன்னா சோறு வச்சிருக்க முடிய போல இருக்கு. எங்க வீட்டுக்குலாம் வந்து பாருங்க, நாங்க சாப்பிட்ட பிறகு ஒரு 4 நாள் சாப்பிட மாதிரி சோறு இருக்கும். யார் எப்ப பசிக்குதுன்னு கிச்சனுக்கு போனாலும் சோறு போட்டு தின்ட்டு வரலாம். இந்த மாதிரி கிச்சன் வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஆமா, ஒரு நாள் என் வீட்ல சோறு இல்லாம வைக்க மாட்டேன். என் பிள்ளைகள் வெளியே சுத்திட்டு வந்த உடனே வீட்ல சோறு இருக்கான்னு தான் தேடும். எப்பவுமே என் வீட்ல சோறு மீன் கறியும் ரெட்டியா இருக்கும். யார் வந்தாலும் சாப்பாடு போடாம அனுப்ப மாட்டேன். நான் எத்தனை நாள் பேருக்கே ஒரு நாள் கூட சோறு தின்னு சொன்னது கிடையாது. காப்பி பரட்டுமான்னு கேப்ப, வாய பேர் வாய. அப்புறம் ஆண்டி, குழந்தைங்க வந்த பிறகு சோறு இல்லாமலாம் வைக்காதங்க. ஏன்னா குழந்தை உங்களை மாதிரி டைமுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கவா கிடையாது. எப்பெல்லாம் பசிக்கோ சோத்தை போட்டு தின்னுட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம அவளை பார்க்க எங்களை மாதிரி யாராவது வந்தாவனா சாப்பிடுவாவ. ஒரு வேளைக்கு இவ்வளவு தானி போட்டு வடிச்சு உடனே அப்படியே சாப்பிட்டுட்டு சட்டி பானையில கழுவி காமிச்சிடாதுங்க. ஒரு அண்டால பொங்கி வைக்கேன். சரி ஆண்டி, இவ்வளவு பெரிய பீரோ கொண்டு வந்து இந்த கிச்சன்ல இருக்கு வச்சிருக்கிய? வானதி ஸ்மார்ட் கிச்சன்ங்கவல்ல, அதனால பீரோல இங்க தான் வைப்பாவலா இருக்கும். இது ஒண்ணும் பீரோ கிடையாது, பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கோம். எல்லா வகையான ஃப்ரூட்ஸ், எல்லா காய்கறியும் இதுக்குள்ள தான் இருக்கு. எல்லாம் வாங்கி நச்சு வச்சிருப்பியா? ஆனா சமைக்க முடிய போல்க. என்னெல்லாம் காய வாங்கி உடனே உடனே சமைங்க, நல்லா இருக்கும். பிரிச்சுக்குள்ள வச்சு என்ன பிரயோஜனம்? அது என்ன எக்ஸிபிஷனா? அப்பப்ப பிரஷ்ஷா வாங்கி சமைங்க ஆண்டி, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். பிரிச்சுக்குள்ள வச்சு சாப்பிட்டதெல்லாம் நோயாண்டி. என் தலையெழுத்து வாங்கிட்டலாம், நான் அட்வைஸ் கேட்க வேண்டியிருக்கு. ஆண்டி நல்லதே யார் வேணாலும் சொல்லலாம், சொன்னா ஏத்துக்கலாம். அப்புறம் அது என்ன சிங்க? அம்மா அது என்னது சின்னியா? தெரியுதுல, அப்புறம் என்ன கேள்வி? சரியாண்டி, யார் சமைப்பா? என் வீட்ல வேற யார் சமைப்பா? நான் தான் சமைப்பேன். நீங்க சமைக்கிறியா? ஆனா கல்யாணத்துக்கு பிறகு? கல்யாணத்துக்கு அப்புறம் என் மருமக குழந்தை வந்து சமைப்பா. ஓஹோ, உங்க மருமக குழந்தை வந்து சமைப்பாள? குழந்தை அவளை சமையல்காரியாக்க தான் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களோ? டாடி டாடி. என்னம்மா ஒன்று? டாடி, இவ வீட்ல ஒரு பொருளும் சரியில்லை, நம்ம நினைச்ச மாதிரிலாம் எதுவும் இல்ல. சரி அதையாவது மாத்திக்கலாம்னு பார்த்தா சமைக்கதான் குழந்தை வந்து தான் சமைக்கணுமா இவ வீட்ல. இத்தனை வருஷமா இவ சமைச்சவளாம், குழந்தை வந்தோடனே அவ தான் சமைக்கணுமா. அவ அந்த வீட்ல தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா, இங்க வந்து கஷ்டப்பட வைப்பாவ போல. டாடி, நீங்க இவ்வளவு பெரிய பணக்காரி, என்ன உங்க மகளை கஷ்டப்பட விடுவீங்களா? அது எப்படிமா விடுவேன்? அம்மா சமந்தி அம்மா, என்னம்மா இதெல்லாம்? உங்க வீட்ல சமைக்கிறதுக்கு ஒரு சர்வெண்ட் கூட இல்லையா? என் வீட்ல என் ஒருத்தனுக்கு மட்டும் 15 சர்வெண்ட் வச்சிருக்கிறேன். நீங்க இவ்வளவு பெரிய வீட்ல ஒரு சர்வெண்ட் வைக்கலன்னா எப்படிமா? வேலைக்காரங்களே இருக்காங்க சமந்தி, சமையல் மட்டும் நான் தான் பண்ணுவேன். அப்படி எத்தனை வேலைக்காரங்க வச்சிருக்கீங்க? நிறைய வேலைக்காரங்க எங்களுக்கு தேவைப்படல, ஒருத்தர் தான் வச்சிருக்கோம். அவங்களும் பாத்ரூம் க்ளீன் பண்றதுக்கும் வீட்டை சுத்தம் பண்றதுக்கும் தான். சமையல் மட்டும் எப்பவுமே நான் தான் சமைப்பேன். அப்பதான் என் புருஷனுக்கும் என் பிள்ளைக்கும் பிடிக்கும். அதெல்லாம் சரி வராதுமா. கிச்சனுக்கோ ஒரு சர்வெண்ட்டை போடுங்க, கிளீனிங்க்கு ஒரு சர்வெண்ட்டை போடுங்க, அப்புறம் என் பொண்ணை பாத்துக்கிறதுக்கோ சர்வெண்ட்டை போடுங்க. என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா? சரி சமந்தி. எம்மாடி ஓட்டுரு, வீட்டெல்லாம் சுத்தி பார்த்தாச்சா? போலாமா? பாத்தாச்சு டாடி. உங்க அளவுக்குலாம் இந்த வீட்ல ஒன்றும் பெருசா இல்ல டாடி. அது எனக்கே தெரியுமா, குச்சா மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் என் பொண்ணு ஆசைப்பட்டால, வேற என்ன பண்றது? வீட்டை சுத்தி பார்த்தாச்சுன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பலாம். ஒன்று நேரம் ஆகுது, என் பொண்ணு வேற அங்க தனியா இருப்பா. சரி டாடி, சொல்லிட்டு கிளம்புவாங்க. சமந்தியம்மா நீங்களும் வாங்க. அந்த சரோஜா வீட்ல அதுவும் வாடகைக்கு இருக்காவ. அந்த வீடை விட என் வீடு என்ன குறைஞ்சிருச்சு. என்னதான் சொல்லிட்டு போகுது பாரு இந்த கும்பல். இந்த ஆள் பணக்காரங்கிறதுனால தான் நான் வாயை மூடிட்டு நிக்கிறேன், இல்லைன்னா உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கு பிறகுதான் இருக்கு எல்லாருக்கும்.